இந்த யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பொருளும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத வேகத்துல நகர்ந்துகிட்டு இருக்குது. அதுல ஒரு தூசியா இருக்கிற பூமியில இருந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. இங்க இருக்கிறவங்களுக்கு தான் மட்டும்தான் இருக்கும், அப்படியே இருந்தாலும் தான் மட்டும்தான் அறிவாளின் எண்ணம் இருக்கு என்று சற்று எரிச்சலுடன் கூறினான் சரத். ஏண்டா என்னடா ஆச்சு? பின்ன என்னடா பயோஜோர்னு 2 பொருள் அனுப்பிட்டோம், இன்னும் ஏலியன் காண்டாக்ட் பண்ணலன்னு புலம்பிட்டு இருக்கானுங்க. சரிடா, அதான் நிறைய சிக்னல் வானத்தில் அனுப்புறோமே, அதை எந்த ஒரு புத்திசாலி ஏனும் கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சு ரிப்ளை பண்ணிருக்கலாம்ல என நண்பன் எதிர்வாதத்தினை வைக்க, நீ அனுப்புற இந்த 1-2 சிக்னல் இந்த யூனிவர்ஸ்ல ஒரு கொசுக்கு கூட சமானம் இல்லை என சரத் பொறுமினான். கொசுவோட வெயிட் மெஷர் பண்ண கூட இங்கே மிஷின் இருக்கு, மறந்துடாத. என்னை பொறுத்தவரை அறிவாளி ஏலியன் யாரும் வெளியே இல்லை, இருந்தா இந்நேரம் வந்திருப்பாங்க என நண்பன் கூற, அடப்போட நீ வேற, 7000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் சூரியன் உங்கள் பக்கத்தில் வந்தப்போ ஷிப் எடுத்துகிட்டு இங்கே வந்தேன். இப்போ எங்கள் சூரியன் எங்கே போச்சுன்னே தெரில, நான் எதுக்கு இவ்வளோ நாளாக இங்கே இருக்கேனும் தெரில என சரத் வானத்தை பார்க்க நண்பன் தெரித்து ஓடினான்.